வவுனியா பல்கலைக்கழகத்துக்கு இன்று காலை விஜயம் செய்த பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பல்கலைக்கழக நூலகத்தை திறந்து வைத்தார். இதன் பின்னர் பிரதமர் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுடன் ஸ்நேகபூர்வ கலந்துரையாடலில் ஈடுபட்டார். In the school system itself, we are trying to introduce. சமூகத்தில் அவர்கள் வெற்றி பெற பாடசாலை கல்வி முறையிலேயே மாணவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கின்றமையை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்த உள்ளோம். உயர்கல்வி நிறுவனங்கள் அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப செயற்பட ஆரம்பிக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகின்றோம். இது ஒரு புதிய பல்கலைக்கழகம். வித்தியாசமாக யோசிப்பதற்கான இயலுமை சந்தர்ப்பம் இங்கு உள்ளது. அதற்கான அனைத்து சுதந்திரமும் வழங்கப்பட்டுள்ளது. பாரம்பரியம் தொடர்பில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மாற்றமடைய நீண்ட காலம் செல்லும். ஏனெனில் அதற்கென்று ஒரு பாரம்பரியம் உள்ளது. பேராதனை, கொழும்பு பல்கலைக்கழகங்களும் மாற்றமடைவது சவால் மிக்கது. வவுனியா இலகுவில் மாற்றமடையலாம். புதியதொரு பாரம்பரியத்தை உருவாக்கலாம். நீங்கள் ஒரு புதிய பல்கலைக்கழகமாக மாறலாம். நீங்கள் வழங்குவதிலும் நீங்கள் திட்டமிடுவதிலும் புதிய விதத்தில் இருக்கலாம். நீங்கள் அதே பழைய முறைமையை பின்பற்ற வேண்டியதில்லை. இளைய தலைமுறையினருக்கிடையே மனநல பிரச்சினைகள் அதிகரித்து வருவது ஒரு உண்மையான பிரச்சனையாக மாறி வருகின்றமை உங்களுக்கு தெரியும். அதனை நாம் நிறுத்த வேண்டும். எமது பல்கலைக்கழகங்களை அனைவரும் சிறந்த முறையில் கல்வி கற்க முடியுமான, அனைவரும் பாதுகாப்பாக உணரக்கூடிய இடங்களாக மாற்ற வேண்டும். வன்முறைகளுக்கும் பகுடிவதைகளுக்கும் நாம் எந்த விதத்திலும் மன்னிப்பு வழங்க மாட்டோம். அந்த இணக்கப்பாட்டுடன் நாம் முன்னோக்கி செல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்க முடியும். එකඟතාවයක මං හිතන්නේ අපිට ඉස්සරහට යන්න ගොඩක් අවස්ථා හදා ගන්න පුළුවන්. இதனிடையே கல்வி சீர்திருத்தம் தொடர்பான தேசிய வேலை திட்டத்தின் 8வது அமர்வு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள வடக்கு மாகாண பிரதம செயலாளர் அலுவலக கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்றது. Education reforms are not like any other reforms in any other sector. It's a very கல்வி சீர்திருத்தம் என்பது வேறு எந்த துறையிலும் உள்ள வேறு எந்த சீர்திருத்தங்களையும் போன்றதொன்றல்ல. இது மிகவும் உணர்திறன் வாய்ந்த பிரச்சினை. மேலும் இந்த கல்வி சீர்திருத்தங்களை நாம் நடைமுறைப்படுத்தும் போது முழு நாடும் இந்த சீர்திருத்தங்களை சமமாக அணுக முடியும் என்பதையும் நாங்கள் உறுதி செய்ய விரும்புகின்றோம். கல்வி ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது என வடமாகாணத்தில் உள்ளவர்களுக்கு தெரியப்படுத்த தேவையில்லை. நாம் வளர்ச்சியை அடைய, நாம் ஒரு முறையான ஜனநாயக நாடாக இருக்க, நாட்டில் சமாதானத்துடன் நல்லிணக்கத்துடன் வாழ கல்வி முக்கியம். இவை அனைத்துக்கும் எமக்கு தரமான கல்வியே தேவை. வடக்கு மாகாணத்தில் சிறப்பாக செயற்படும் பாடசாலைகள் உள்ளன. எனினும் மாணவர்கள் பெற்றுக்கொள்ளும் கல்வியின் தரம் தொடர்பில் திருப்தி அடைய முடியாத பாடசாலைகளும் உள்ளன. இந்த முறையிலிருந்து எந்த மாணவரும் பின்தங்கி இருக்க கூடாது. வழமையாக சிறந்த பெறுபர்களில் முன்னிலையில் வடமாகாணம் இருக்கும். எனினும் இம்முறை சாதாரண தர பரீட்சை பெறுபர்கள் சிறப்பாக இருக்கவில்லை. எனினும் நாம் அமைதியாக இருந்து எப்போதும் நடந்தது போலவே நடக்கட்டும் என கூற முடியாது. இதனை மாற்ற நாம் ஏதேனும் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும். ஏனெனில் நாம் எமது பிள்ளைகளை தவற விடுகின்றோம். இங்குள்ள வெற்றிடங்களை அடையாளம் காண்போம். அத்துடன் நியமனங்கள் தொடர்பிலான பிரச்சனைகளையும் அடையாளம் காண வேண்டும். யாழ்ப்பாண கல்வி வலயத்திலோ அல்லது யாழ்ப்பாண பாடசாலைகளிலோ அனைவரும் பணிபுரிய முடியாது. வடமாகாணத்தில் எத்தனை மாவட்டங்கள் உள்ளன? 5 மாவட்டங்கள். 5 மாவட்டங்களும் சமமாக முக்கியமானவை. 13 வலயங்கள். ஒவ்வொரு வலயமும் முக்கியமானது. 5 districts. All 5 districts are equally important. 13 zones. Every zone is important. கல்வி என்பது, கல்வி புலம் என்பது உண்மையிலேயே யாழ்ப்பாணத்திற்கு அது ஒரு தனித்துவமான கலாச்சாரத்தை கொண்ட விடயமாகும். ஆனால் இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே தெரியும், இந்த கல்வி பாரிய சவாலுக்கு உள்ளாகியிருக்கின்றோம், சவாலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றோம். உலக வங்கி இருந்து வந்த பிரதிநிதிகளை சந்தித்தோம். அவர்கள் இடம் கூட நாட்டின் கல்வி அல்லது வறுமையை பேசுகின்ற பொழுது வடமாகாணத்தை துண்டாக அவர்கள் கோடிட்டிருக்கிறார். வடமாகாணம் தான் இன்னைக்கு வறுமை நிலையில் கூடுதலாக இருக்கின்ற மாகாணம். அப்போ இந்த சவால்களிலிருந்து நாங்கள் மீள வேண்டும். எங்களுடைய புதிய யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது. எங்களுக்கும் தெரியும், இன்றைக்கு எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தில் தான் வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு 982 பாடசாலைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அது 70க்கு அதிகமான பாடசாலைகள் இழுத்து மூடப்படுகின்ற சூழலுக்கே தள்ளப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக இந்த துறை ரீதியாகவும் நாங்கள் பார்க்கின்ற போது உண்மையிலேயே எங்களுடைய கல்வியில் மாற்றங்கள் தேவை.
சீர்திருத்தங்கள் தேவை. கருணை மற்றும் நல்லொழுக்கம் கொண்ட மாணவர்களை உருவாக்கும் வகையில் புதிய கல்வி மறுசீரமைப்பை மேற்கொள்ளுமாறு அஸ்கிரி மற்றும் மல்வத்து பீடத்தின் அனுநாயக தேரர்கள் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். அஸ்கிரி மற்றும் மல்வத்து பீடங்களின் அனுநாயக தேரர்கள் உள்ளிட்ட தேரர்களுக்கு புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்தும் நிகழ்வு கண்டி தலதா மாளிகை வளாகத்தில் இன்று நடைபெற்றது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவின் தலைமையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. தொழில்முறை கல்வி சங்கங்களின் பிரதிநிதிகள் பலரும் இதில் பங்கேற்றிருந்தனர்.